அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் உமாபதி ராமையா இயக்கத்துல நட்டி சுப்பிரமணியம், தம்பி ராமையா, எம்.எஸ். பாஸ்கர், இளவரசு, லொல்லு சபா மாறன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற TN 2026 இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டில் ஒரு படம் நடிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ வடநாட்டுக்காரராக இருக்கிறாரு இந்த படத்துல. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு படம் நடிக்கும் போது அந்த படத்துல எம்ஜிஆர் மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அவர் நடிக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி இமிடேட் பண்ணி நடிக்கிறாரு. இந்த படத்தை பார்த்த நம்ம தம்பி ராமையா ஒரு பண்ணையாரா இருக்கிறாரு. ஒரு 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. இவர் இந்த நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கர அஃபெக்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ மேல. ஹீரோ என்ன சொன்னாலும் அதை நம்புறாரு. ஹீரோ எப்படி நடிச்சாலும் அதை நல்லா நடிப்பேன்னு சொல்றாரு. இவன் தாண்டா அடுத்த எம்ஜிஆர், இவன் தாண்டா அடுத்த எம்ஜிஆர், இவன் கையில தாண்டா அடுத்த நம்ம தமிழ்நாடே இருக்குது அப்படின்றத மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அதனால நம்ம அந்த ஹீரோவை பார்த்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு. அந்த ஹீரோ வச்சு நிறைய படங்கள், நிறைய கதைகளை வச்சு வில்லனாவோ அப்படி இப்படி நிறைய எவ்வளோ படங்கள் எடுக்கிறாரு. அந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உச்சத்தை கொண்டு போயிடுறாரு. தங்க நட்சத்திரம் அப்படின்ற ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் மக்கள் மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அவங்க ரசிகர்கள்லாம் வச்சு மக்கள் மன்றம்னு உருவாக்கி இந்த மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிற மாதிரி ஒரு மக்கள் மன்றத்தை உருவாக்குறாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறாரு அந்த ஹீரோ. அந்த கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன வரும், உடனே ஐடி ரைடு அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி சமாளிச்சாரு, எப்படி முறியடிச்சாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த TN 2026. உண்மையிலே படம் சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த படத்தை எடுத்தவர் தம்பி ராமையாவோட பையன் தான், உமாபதி தான் இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தோட கதையை ரைட் பண்ணது நம்ம தம்பி ராமையா சார் தான் கதையை எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தில் நடிச்ச நட்டி சுப்பிரமணியம் வேற லெவல் நடிப்புங்க. விஜய் மாதிரியே அதை இமிடேட் பண்ணி நடிக்கிறது வேற லெவல். விஜய் மாதிரியே கையை தூக்கி காமிக்கிறது, அது இது சீன்லாம் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. இந்த கதையை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரை பற்றி கதை, உண்மையான கதை யாரை பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி மையமாக வச்சு தான் இந்த படத்தை, அவரோட சொந்த கதையை வச்சு தான் மையமாக எடுத்திருக்கிறாங்க. அவர் எப்படி கட்சி ஆரம்பித்தார், மக்கள் மன்றத்தை உருவாக்கினார், அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கும். அவரோட விஜயோட பர்சனல் லைஃப்பில் மனைவி மூலியமாக பிரச்சனை வந்தது, ஒரு நடிகை மூலியமாக பிரச்சனை வந்தது, எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கிறாருங்க. எம்.எஸ். பாஸ்கராக இருக்கட்டும், தம்பி ராமையாவாக இருக்கட்டும், இளவரசாக இருக்கட்டும், அந்த லொல்லு சபா மாறனாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். அதுவும் தம்பி ராமையா இந்த படம் 2 பேரை சுற்றி தான் அதிகமாக இந்த கதை நகருது. ஒன்று நம்ம நட்டி சுப்பிரமணியம் ஹீரோ, அடுத்து தம்பி ராமையா. இவங்க 2 பேரை சுற்றி தான் இந்த கதை நகருதுங்க. வேற லெவலில் நம்ம நட்டி சுப்பிரமணியம் நடிச்சிருக்கிறாரு. தம்பி ராமையாவும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. படத்தை இயக்கின நம்ம உமாபதி உண்மையிலே நல்லா படத்தை எடுத்திருக்கிறாங்க. நம்ம விஜயோட கதையை அப்படியே எடுத்திருக்கிறாங்க. வேற லெவல் சம்பவமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் தியேட்டரில் போயிட்டு பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.